Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ல நடந்த எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோம் பேக்கரா நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தனோ அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். And எப்பவும் போல ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கான vlog அப்படின்னா வீட்ல இருந்து ஏதாவது earn பண்ணணும், ஏதாவது பண்ணி கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு vlog தான். ஆல்ரெடி நீங்க இதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா இந்த vlog வந்து பார்க்க வேணாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் தான் உங்களுக்கு கூட நான் இதுல ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் ப்ரௌனி தவிர வேற ஏதாவது ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு சூப்பர் ரெசிபியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே குயிக்காக நம்ம போயிடலாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா போன வாரம் மண்டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கேக்ஸ் ப்ரௌனிஸே பார்த்து போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறனால இடையில நான் குக் பண்ண சில ஐட்டம்ஸோட நான் ரெடி பண்ண ஐட்டம்ஸோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் தான் வந்து போட்டுட்டு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ஹோம் பேக்கிங் அப்படிங்கிறது நிறைய பேர் ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. எந்த வேலையுமே ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிடாது. எல்லா வேலையிலுமே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி தான் ஹோம் பேக்கிங்கும். வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சமாவது ஏர்ன் பண்ணணும், அவங்க கூட இருக்கிற பார்ட்னரை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை கடந்து தான் அது பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து வீட்டையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், அது கூடயே வந்துட்டு ஏர்னிங்ஸ்க்காக ஏதாவது வீட்டில் இருந்தே பண்ணணுங்கிற மாதிரி நினச்சி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஈஸியாக வந்துட்டு வீட்டிலேருந்து இந்த மாதிரி பண்ணி ஏர்ன் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எந்த ஒரு விஷயமுமே ஈஸி கிடையாதுங்க. எல்லா வேலையிலுமே ரிஸ்க்கும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வேலை பார்த்தா மட்டும்தான் அதுக்கான இது வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் தான் அப்படிங்கிறனால ஒரு 2 hours 3 hours முன்னாடி தான் இந்த கேக் சொன்னாங்க. ஸோ அதுக்காக கெனாஷெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து சரி கேக் ஆர்டர்ஸ் இல்லை, ப்ரௌனி ஆர்டர்ஸ் கம்மியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளம் கேக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த மசாலாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி மசாலா அரைச்சி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக வந்துட்டு ப்ளம் கேக் செஞ்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்டலா ஸ்டஃப் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நட்டலாஸ் வந்து வச்சுருந்தேன். ஒரு சில கமெண்ட்ஸ் நிறைய நட்டலா வச்சுருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நிறைய வச்சுருந்தேன், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன், அதனால் உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொக்கோ பவுடர்லாம் கிடையாது, சாக்லேட் க்ரீம் தான். அது மேலே ஃபுல்லாக சாக்கோ சிப்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய ஹோம் பேக்கர்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி. அதே மாதிரி நிறைய பேர் யூடியூப் பற்றி கேட்குறீங்க. யூடியூப் எப்படிக்கா பெரிய வீடியோஸாக போட்டால் சுத்தமாக போகவே மாட்டேங்குதுக்கா, 2 வியூ 3 வியூஸ் எல்லாம் போகுதுக்கா அப்படின்னு. அதை பற்றியெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. அந்த 2 வியூ 3 வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அது 2000 2 lakh 2 crore எல்லாம் மாறும். ஸோ அந்த மாதிரி வியூஸ் போகலன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. யூடியூப் எப்போவுமே அப்படி தான், எடுத்ததெல்லாம் உங்களுக்கு வியூஸ் போயிடாது. ஒரு 10 வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வியூஸ் போகலக்கான்னு சொல்லி ஃபீல் எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உங்களோட ஒரே கோல் என்னவாக இருக்கும்னா யூடியூப்பில் இவ்வளோ வீடியோஸ் நான் இந்த வீக்கில் போடுவேன், இந்த மந்தில் போடுவேங்கிறது மட்டும்தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கணும். மற்றபடி வியூஸ் போலங்கிறது சுத்தமாக மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு குட்டி ஹோம் பேக்கராக இருக்கீங்க, அக்கா அவ்வளோவா ப்ரௌனிஸ் அந்தளவுக்கு ஆர்டர் கிடையாது, இப்போ வாரத்தில் ஒரு 2 ஆர்டர்ஸ் 3 ஆர்டர்ஸ் தான் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். வேரியஸ் டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதில் வந்துட்டு இந்த முட்டை மிட்டாய் ஒரு சூப்பரான ஐட்டம் சேல் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரௌனிஸ் ஒரு 2 ஆர்டர் தான் இருக்குது அப்படிங்கும்போது சரி இன்னொன்று உங்ககிட்ட வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சரி எனக்கு முட்டை மிட்டாய் ஒரு 1/2 kg போட்டு விடுங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுவும் வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 50 பாதாம் எடுத்திருக்கேன். 50 பாதாம் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 hours ஊறினா போதும். இல்லை அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 minutes கொதிக்க விட்டிங்கனாலும் அது நல்லா ஊறி கிடச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 tablespoon பால் ஆட் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லை, இந்த மாதிரி தருன்னு இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக அன்ஸ்வீட்டன்டு கோவா. இது வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும். இங்கே டெல்லியில் பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறனால எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதை வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க, உடச்சி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அடுத்ததாக ஒரு 6 முட்டை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். யூஸ் பண்ணுற பவுல் எல்லாமே க்ளீனாக வந்து யூஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹேண்ட் விஸ்கர் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவே வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதோட கப் மெஷர்மெண்ட்ஸு கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதாம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த முட்டை மிட்டாய். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அன்ஸ்வீட்டன்டு கோவா இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணணும்.
இது கூடயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கிற நெய், வீட்டில் எடுத்த நெய்யெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட வந்துட்டு இல்லை இப்போதைக்கு ஸ்டாக்கு. ஸோ நான் வந்துட்டு வெளியிலேருந்து பாட்டில் நெய்யே வாங்கியிருந்தேன். அதே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த கோயாவை கரைச்சிருங்க. இல்லைனா சூடு பண்ணும்போதே அது கரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் இருக்கு இல்லையா, எக்கு கோவாலாம் போட்ட மிக்ஸ் அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதாவது நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுல்ல, இப்போ வந்து ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு க்ரீஸ் பண்ண ஒரு கேக் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லெவலப் பண்ணிக்கோங்க. லெவலப் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணுறோம். எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மணமாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி மேலே தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை அவனில் வச்சு 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ சூப்பராக வந்துட்டு மேலே இந்த மாதிரி கிறிஸ்ப் ஆகிற மாதிரி தெரியும், பட் கிறிஸ்பாக இருக்காது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நான் இதை வந்துட்டு டீமோல் பண்ணி கட் பண்ண போகிறேன். நல்லா டைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணது எவ்வளோ வர்த்து அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் வேலை தான். கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வேறு லெவல் ஹிட் ஆகும். கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருக்குன்னா பால்கோவா அப்புறம் முட்டையோட ஸ்மெல் சுத்தமாகவே வரலங்க. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. சுத்தமாக துளி கூட முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்லானும் வந்துட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால். அண்ட் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்துட்டு 2 பீஸ் கேட்டிருந்தாங்க இதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி முட்டை மிட்டாய் செஞ்சு ட்ரை பண்ண சிஸ்டர்னு சொல்லிதான். அவங்க வந்து நம்ம கஸ்டமர் தான், நல்லா பேசி அவங்க கிட்ட பழகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னு சொன்னப்போ சரி எப்படி எனக்கு ஒரு ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருக்குது, ஒரு 1 kg ப்ரௌனியும் முட்டை மிட்டாய் செஞ்சீங்கல்ல அதில் வந்துட்டு ஒரு 2 பீசஸ் வச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே தாராளமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி ஆர்டர் கூடயே அவங்களுக்கு வந்து நான் முட்டை மிட்டாயும் வச்சு விட்ருந்தேன். அவங்களுமே சாப்பிட்டு நல்லாவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டு. இப்போ தான் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ஆர்டர் முட்டை மிட்டாய்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் நம்மக்கிட்ட முட்டை மிட்டாயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை மிட்டாய் வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூஸ்டே ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த டைமில் எந்த ஆர்டர்ஸும் இல்லாதனால டைம் இருந்துச்சு நிறைய. ஸோ வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அடுத்ததாக இது வந்து என்னோடய கசின் நிறைய கஸ்டமைசேஷனோட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தா. ஸோ அவளுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து ப்ளம் கேக்கும் ரெடி பண்ணிட்டேன். ப்ளம் கேக் வேறு லெவலில் வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் எப்போ லான்ச் பண்ணனோ அப்போ உங்களுக்கு அதோட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு சும்மா குட்டி ஒரு சஸ்பென்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்துச்சு ப்ளம் கேக்கு, வேறு லெவலு. அண்ட் ப்ளம் கேக் லான்ச்சுக்கு முன்னாடியே நிறைய பேர் ப்ளம் கேக் ரெசிபி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்ஷால்லா ப்ளம் கேக் ரெசிபி சீக்கிரமாகவே வரும். பட் இந்த டைம் என்னோட ரெசிபி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்ததாக வந்துட்டு வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி ஆர்டர்ஸ் எடுத்திருந்தேன். டியூஸ்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன் அப்படிங்கிறனால ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர்ஸ் எடுத்தனால அந்த ஆர்டர்ஸ்க்காக எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடலாம் ஒரு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரௌனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க 2 பேரில் கிடையாது. இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு 8 பேராவது ரெசிபி ட்ரை பண்ணிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்க. சூப்பராக வந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தவங்களுக்கு கிரிங்கிள் டாப் வரலக்கா, ஆனால் ப்ரௌனி சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க சக்கரை நான் வந்து பீட் பண்ணாமல் பவுடர் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளேஸ் டைப்பில் கிரிங்கிள் டாப் வராது. கண்டிப்பாக சுகர் வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணாதான் அந்த முட்டையோட சக்கரை நல்லா கரைஞ்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரிங்கிள் டாப்பே வரும். ஸோ அதை வந்துட்டு மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரிங்கிள் டாப் வராது. கேக் மாதிரி தான் வந்து இருந்திருக்கும் ப்ரௌனி. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்துட்டு உள்ளே வேக மாட்டேங்குது, மேலே மட்டும் கிறிஸ்பி ஆயிடுது, கீழே கிறிஸ்பி ஆகுது, நடுவில் வேக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அவன் டெம்பரேச்சர் தான். டபுள் ராட் வந்து ஆன் பண்ணிக்கணும். பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே டபுள் ராட் ஆனாக தான் இருக்கணும். அண்ட் டெம்பரேச்சருமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சில அவனுக்கு 180 டெம்பரேச்சர் வைக்கும்போது சீக்கிரமாக மேலெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் அவன் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். இல்லை சுத்தமாகவே வேகாமல் இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா அவன் டெம்பரேச்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு பாருங்கள். 170 வைக்கிற இடத்துல 180 வச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் மாற்றி பார்க்கும்போது தான் உங்கள் அவன் எந்த மாதிரி இருக்குங்கிறது நீங்கள் பழகிக்க முடியும். ஸோ எடுத்ததுமே பேக்கிங்கில் எல்லாமே கரெக்டாக வரும்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபால்ட்
சால்ட்டெல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் பண்ண நமக்கு கேக்ஸு ப்ரௌனிஸ் எல்லாம் வந்து சூப்பராக வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். எப்போவுமே பேக்கிங்கில் ஃபஸ்ட் எடுத்ததுமே ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை விடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான் அதில் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் என்கிட்ட ரெசிபி கேட்டுட்டு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, நிறைய ஃபோட்டோஸு நிறைய இதெல்லாம் வரனால அதனால தான் என்னால் ஷேர் பண்ண முடியல. இன்னொன்று டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன். டைம் சுத்தமாக இருக்க மாட்டேங்குது எதுக்குமே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி எந்த இதுவுமே ஷேர் பண்ணாமையும் இருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய ரெசிபி பார்த்து இப்போ சேலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. அக்கா நானும் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 2 ஆர்டர்ஸ் வந்து இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் நிஜமாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. யூடியூப் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அக்கா எனக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, ட்ரெண்ட் ஆகுமா என்னமோ, வியூஸ் போகுமா என்னமோன்ட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எந்த விஷயமுமே நம்ம வெளியில் நின்று பார்த்துட்டு இது வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதுக்குள்ளே இறங்கி அது என்னன்னு பார்க்குறதுல தான் நம்மளோட ஒரு விஷயமே இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அதில் ரொம்ப ஓஹோ ஆஹான்னு வராட்டியும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியாவது இருக்கும். ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லா வேலையிலையுமே இருக்குங்க. அதை வந்துட்டு எடுக்காமல் நம்ம ஜெயிச்சு வரணுங்கிறது நினைக்கிறது அது தப்பான ஒரு விஷயம். எந்த ஒரு வேலை எந்த ஒரு முன்னேற்றத்துலையுமே ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதை கடந்து நம்ம வந்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறக்கெல்லாம் வந்து தயங்காதீங்க. சின்ன சின்ன ரிஸ்க் எல்லா பிஸ்னஸ் எல்லா விதமான வேலைகளிலுமே இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அண்ட் தேர்ஸ்டே ஒரு விஷயம் நடந்தது, அது பயங்கர எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட ஓல்டு கஸ்டமர்ஸே வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் பிளெயின் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க, மற்றவங்க எல்லாருமே ட்ரிபிள் சாக்லேட் தான் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட ட்ரிபிள் சாக்லேட் தான் ஃபாஸ்ட் மூவிங், அதுவும் இல்லாமல் அதிகமாக அதுக்கு தாங்க நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆஃபர்ஸ் இருந்தாலும் சரி, ஆஃபர் இல்லாட்டியும் சரி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க. அதுவும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், அந்த மெல்ட்டி டைப்பில் இருக்குது சிஸ், அவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது. நிஜமாக இந்த ப்ரைஸ்க்கு நான் இந்த குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாதுன்னு தான் நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க. நிறைய பேர்த்தோடது நான் ஷேர் பண்ணாமல் வச்சுருக்கேன் இனிமேல் ரிவ்யூஸ் எல்லாம். அதெல்லாம் இன்ஷால்லா ஃப்யூச்சராக நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவோ கொடுத்தவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கூட இப்போவும் நான் எடுத்து வச்சுருக்கேனே தவிர ஷேர் பண்ண டைம் இல்லாதனால அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட், அப்புறம் ஒரே 1 கிலோ மட்டும் டார்க் சாக்லேட், அது அடுத்த பேட்சாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரெண்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ப்ரௌனிஸ் வாங்குறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டாப்பர் வந்து நான் ஃப்ரீயாக தான் வச்சு விட்றேன். இந்த டாப்பர் வச்சா கூட எனக்கு எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வந்து அதிகமாயிரும். ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரௌனிஸில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வருவேன். ப்ரௌனிஸில் ஒரு குட்டி பீஸ் வைக்கிற மாதிரி சேஞ்சஸ் வந்து வரும். 2 ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, 1 உடஞ்சா கூட இன்னொன்று கரெக்டாக போய் சேர்ந்துரும்ல, அதுக்காக தான் வந்து வைக்கிறேன். இதை அந்த சிஸ்டர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து 1 மந்த் முன்னாடியே நம்மள்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க. நான் வந்து 1 மந்த் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன் சிஸ்டர், எனக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ப்ரௌனி வாங்கணும், ஸோ வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லி வச்சு, அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து கரெக்டாக சொல்லி வாங்கினாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்டை சூப்பராக சர்ப்ரைஸும் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த ஹாட் மில்க் சாக்லேட் கேக் வந்து கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா இந்த ரெசிபி வந்து ஹிட் ரெசிபி கிடையாதுங்க. எல்லாமே ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹோம் பேக்கர்ஸ்க்கு சில விஷயங்கள்லாம் செட் ஆகாமையும் போகும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. ஹாட் மில்க் சாக்லேட் கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ரெசிபி. அதாவது நீங்கள் பக்கத்துலலாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சூப்பராக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 days 3 days வரைக்கும் அப்படியே இருக்கும். பட் 4th day அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிடுது. ஸோ தங்கச்சிக்கு அனுப்பியிருந்தேன் இல்லையா கசின்க்கு, அதில் வந்துட்டு அந்த 3 பீசஸ் மட்டும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்கஸ் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அக்காவுமே அப்படி தான் சொல்லியிருந்தா. அக்காவுக்கு 3 daysல போயிருந்துச்சு, அவனால் சாப்பிட முடிஞ்சது. பட் கசினுக்கு வந்து 4th day ஆனதுனால சுத்தமாக ஒரு பீசஸ் கூட இல்லை. பட் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஹாட் மில்க் சாக்லேட் கேக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறத விட எனக்கு நான் அதிகமாக சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கணும். ஸோ நான் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்காமல் ரொம்ப ஓடினேன். ஸோ அதில் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ட்டு கிடையாது. அதாவது ஹெல்த்தை வந்து பாதிக்கிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது நான் எனக்கே கூட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன்னா,
நானும் அதே மாதிரி அதை கன்சிடர் பண்ணாமே ஓடிட்டு இருந்தேன். அண்ட் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறத பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக யூடியூப்பில் கன்சிஸ்டன்சி தாங்க மெயின். நீங்கள் தொடர்ந்து யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, வியூஸ் வருதோ இல்லையோ, வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். டக்குன்னு ஏதாவது ஒரு வியூஸ் வந்து அவங்க வீடியோஸ் வந்து தூக்கி கொடுப்பாங்க வியூஸ். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோஸ் போட உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், சரி இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வீடியோஸ் மெயினாக ஷேக் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக வந்து ஒரு ட்ரைபோர்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 500 எடுத்தால் கூட 500 கூட ஒரு நல்ல ட்ரைபோர்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ இல்லை வெளியில கூட நிறைய இப்போ ட்ரைபோர்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ட்ரைபோர்ட் ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஷேக் இல்லாமல் இருக்கும். ஷேக் இல்லாத வீடியோஸ் கொஞ்சம் அதிக வியூஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பிரைட்டான லைட்டில் வச்சு எடுங்க, கிளியராக இருக்கிற மாதிரி எடுங்க, கொஞ்சம் குவாலிட்டி எக்ஸ்ட்ராவாக நல்லா நீட்டாக எடுக்கிற மாதிரி பார்த்து எடுத்தீங்கனால வீடியோஸ் கொஞ்சம் நல்ல வியூஸ் வந்து போகும். சாதாரணமாக ஷேக் உள்ள வீடியோஸ்க்கும் ஷேக் இல்லாத வீடியோஸ்க்கும் வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் பண்ணி எடுத்த வீடியோஸ் அந்தளவுக்கு வியூஸ் இருக்காது. அதே ஷேக் இல்லாமல் நீட்டாக எடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் போயிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஷார்ட்ஸ் வந்து இப்போ நல்லா மூவிங், அதே மாதிரி நல்லா ரீச் கிடைக்கும் ஷார்ட்ஸில். பட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாங் வீடியோ தான் போஸ்ட் பண்ணணும். ஷார்ட்ஸில் வந்துட்டு 10 மில்லியன் வியூஸ் அடித்தாலும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிரும். ஈவன் நம்ம சேனல் கூட இன்னும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல் தான் இருக்குது. 8K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, பட் மானிட்டைசேஷன் இன்னும் ஆகலை. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாங் வீடியோஸில் இன்னும் ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணல. மெயினாக நான் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கணுன்ட்டு. பட் இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூடியூப்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருக்கேன். இன்ஷால்லா பார்க்கலாம். இனிமேல் வந்துட்டு வீடியோஸ் கரெக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். என்னோட இந்த வீக் வந்து இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ஆர்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஹோம் பேக்கிங் எப்போவுமே அப்படி தான். நம்ம நினச்சி பார்க்காத டைமில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் மேலே ஆர்டர்ஸ் தான் இருக்கும். சரி இந்த வாரம் நம்ம நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாங்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் மாற்றி இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் நடந்தாலுமே எல்லாமே நல்ல விஷயங்களாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி ஹாப்பியோட போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ப்ளம் கேக் எப்போ லான்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே ஷார்ட்ஸில் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். முட்டை மிட்டாய் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இனிமேல் முட்டை மிட்டாயும் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் எக்லெஸ் ப்ரௌனிக்கு ஒரு சூப்பர் ஃபேன் பேஸே உருவாயிருச்சு. எக் வெர்ஷன் வாங்குறவங்க 1/2 kg எக் வெர்ஷன் கொடுங்க, 1/2 kg எக்லெஸ் கொடுங்கன்னு சொல்லியே வாங்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு எக்லெஸ் நம்மளோட சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. பெங்களூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லெஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அது 1 kg தான் வாங்கிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேனே ஆகிட்டாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் எக்லெஸ் ப்ரௌனிஸ் தான் வாங்கியிருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம், ஹப்பி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அவங்களோட ஹப்பி சரின்னு சொல்லிட்டு அவங்க ஹப்பிக்கு சாப்பிட்டா கொடுத்து அவங்க ஹப்பிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க ஹப்பி வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க, என்னென்ன மெனு இருக்கோ எல்லாமே வந்துட்டு அனுப்பிவிட சொல்லு, இந்த மாதிரி சால்ட் பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், சால்ட் பிஸ்கெட்ஸ் கூட அனுப்பிடலாம், சாக்லேட்ஸ் அனுப்ப முடியாது. ஸோ அப்படி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கொரியர் போடுற ஐட்டம்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட. சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொரியர் போட முடியாத ஐட்டம்ஸுமே இருக்குது. நம்ம வந்துட்டு உங்ககிட்ட சேனலில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும்தான் கொரியர் போடுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ், அவங்க தான் அதிகமாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய நியூ ஐட்டம்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு ஐட்டம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி உங்கள்கிட்ட வேறு ஒரு ஐட்டம் இருக்குது அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நாள் வந்துட்டு அந்த ஆர்டர்ஸும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹோப்போடு போங்க. என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டே இருங்க. உங்களோட பிஸ்னஸில் என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம், இன்னொருத்தவங்களை விட மாற்றி ஏதாவது யோசிச்சு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமாகவே கை கொடுக்கும். இன்னொரு நல்ல வீடியோ உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.